கனமழை காரணமாக பழைய குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 16 வயது சிறுவன் 1 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். குற்றாலம் பகுதியிலே ஏற்கனவே 2 நாளாக நம்ம எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கு. நியூஸ் பேப்பர்ல டிவில எல்லாம் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி போலீஸ் எல்லாம் அங்கே பாதுகாப்பாக நிப்பாட்டியிருந்தோம், யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மத்தியானம் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. திடீர்னு வெள்ளப்பெருக்கத்தில் ஒரு 16 வயசு இருக்கிற பையன் வெள்ளத்தில் போயிருந்தோம். இப்போ மீட்கப்பட்டிருக்கு. இந்த பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஜிஹெச்க்கு அனுப்பியிருக்கோம். எதிர்பாராத மரணங்கள் ஆமாம் ஆமாம் அதுக்கு ஒரு எர்லி வார்னிங் சிஸ்டம் போடுறதுக்கு உண்டான வழி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அது வந்துடும். ஒரு ப்ரொபோசல் இஸ் ஆன் வே. மழைக்காலங்களில் கூடுதல் காவல்துறை நியமித்து தடுப்பு பணிகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுமா? ஆமாம், அது ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இப்போ மறுபடியும் இப்போ ஃபோர்காஸ்ட் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் வர்ற வரைக்கும் இப்போ குளிக்கிறது தடை போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் இப்போ போட்டுருவாங்க. மறுபடியும் மற்ற எல்லா இடத்துலையும் இப்போதைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வனப்பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மேற்பகுதியில் தண்ணி அதிகமாக வருதுன்னா கீழே இன்ஃபார்ம் பண்ணுறது அந்த பணிகள் எதுவும் இல்லையா? இதுக்கு முன்பாக நடந்திருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் உயிரிழந்தாங்க. அந்த நேரத்தில் இதே மாதிரி கண்காணிப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு அந்த பணிகள் நடைபெறவே இல்லை. தற்போதைய சூழ்நிலை அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டத்துக்கு உண்டான எல்லா வழிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. That will come soon. அதனால கேட்குறேன், முக்கியமான சுற்றுலாத்தலம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணி கூட அதோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. That will come. நீங்க ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க சார். அந்த எச்சரிக்கை படி இங்க செயல்பட்டிருக்காங்களா, செயல்படலன்னு நினைக்கிறேன்? செயல்பட்டிருக்காங்க. அதே மீறி கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அதனால சம்பவம் நடந்திருக்கு. ஸோ குளிக்க வந்தவங்க தடையை மீறி போயிருக்காங்க. நிறைய பேர் 2 போலீஸ் தான் அவங்களும் உயிரை பணைய வச்சு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மழைக்காலங்களில் மட்டும் இல்லைன்னா கம்ப்ளீட் அங்கேயே பேரிகாட்டை நிப்பாட்டி என்ட்ரன்ஸ்லேயே சார் இப்போ தடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அவங்க பாதுகாப்பாக குளிக்கலாம்னு சொல்ல போய் தான் அவங்க வந்தோம்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நம்ம பாதுகாப்பாக குளிக்கலாம்னு கேட்டு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இப்படி சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேயே நாளைக்கு தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் சரி, போதுமான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கு. மறுபடியும் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இனிமேல் ஃபர்தர் ஆர்டர்ஸ் வர்ற வரைக்கும் இப்போதைக்கும் குளிக்கல் நிப்பாட்டிருக்கோம். சரிங்களா? சரிங்க சார். வரும்போது பார்த்தோம் தண்ணி அதிகமான தண்ணி தேடி பார்த்து தெரியல. 2வது ரவுண்ட்ல கீழே வரும்போது கீழே இருந்து ரிட்டர்ன் மேலே வரும்போது பார்த்தது தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச உடனே தேடி எடுத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.